மாநகர சபை சம்பந்தமான இந்த விடயத்தை மாநகர முதல்வர் என்ற வகையிலே நான் முற்றாக மறுக்கின்றேன். முதலிலே அண்மையிலே ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தத்திலே காவு கொள்ளப்பட்டும் மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கின்ற இவர்களுக்கும் நாங்கள் எங்களது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே இறந்தவர்களுக்கு எமது ஆழ்ந்த அஞ்சலியையும் அந்த இறந்தவர்களின் உறவினர்கள் எல்லோருக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மனித உரிமை என்பது எல்லோருக்கும் உண்டு. அவர்களது சொந்த இடங்களில் அவர்கள் விரும்புகின்ற பொது இடங்களில் அந்த நிகழ்வுகளை அவர்கள் நடத்தலாம். ஆனால் மாநகர சபைக்குரிய இடங்கள், விசேஷமாக காந்தி பூங்கா மற்றும் பஸ் நிலையம், இப்படியான அந்த பொது இடங்களில் மட்டும் அந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சல் செலுத்தும் நோக்கோடுதான் இந்த அனுமதியை நாங்கள் வழங்காமல். அடுத்ததாக இந்த வர்த்தக சங்கம் அனுமதியை கேட்டிருந்து மறுத்திருக்கிறது என்ற ஒரு தகவல் நேற்று வெளிவந்திருந்தது. உண்மையிலேயே வர்த்தக சங்கம் எங்களிடம் எந்தவித அனுமதியையும் கேட்கவில்லை. நாங்கள் அவர்களுக்கு மறுக்கவும் இல்லை. ஏனெனில் இந்த நிகழ்வை செய்கின்றவர்கள் 2-3 ஸ்பான்சர்களை பெற்று அவர் செய்கின்றார் என நினைக்கிறேன். அவர்களும் காசை பெற்று அதை செய்வதனால் தான் அவர் அப்படி சொல்லியிருந்தாரோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த வர்த்தக சங்கம் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி கோரவும் இல்லை, நாங்கள் அதை கொடுக்கவும் இல்லை. நமது மாநகர சபையிலே எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு அமைவாக ஒவ்வொரு வருடத்துக்கும் அத்தகைய அந்த அக்ரிமெண்ட்களை புதுப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே அவர் இதை நாங்கள் செய்கின்றோம், இதை நாங்கள் அவர்களிடமிருந்து மீளப் பெறுவோம் என்கின்ற ஒரு ஐயம் அவருக்கு தோன்றி இருந்த தாழ்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறாரோ என்பது நாங்கள் சந்தேகிக்க வேண்டி இருக்கிறது. இந்த ஜிம் சென்டர் நடத்துகின்ற அந்த நபர்தான் அந்த அனுமதியை கோரியிருந்தார். இந்த காரணங்களில்தான் நாங்கள் அவருக்கு தந்த அனுமதியை வழங்கவில்லை. அத்தோடு அந்த ஜிம் சென்டர் நடத்துகின்ற அந்த நிலையம், எமது பஸ் தரிப்பு நிலையத்துக்கு மேலே உள்ள அந்த நிலையம் ஒரு நீண்டகால குத்தகை அடிப்படையிலே அவருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாநகர சபை கட்டளை சட்டத்துக்கு முரணான ஒரு வகையிலே அது இருக்கிறது.